ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வந்து வாழைப்பூ செய்கிறதுக்காக வாழைப்பூலாம் அரியறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது வாழைத்தண்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல்னு நினைக்கிறேன். இது வேப்பல் வந்து கஷாயத்துக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காங்க. இன்றைக்கி செமையான முருங்கைக்காய், நல்ல முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் முருங்கைக்காய் பாருங்கள். இன்றைக்கி வந்து அப்படியே வறுத்து அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு வேறு. இப்போ தான் காரக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா செம்ம காரக்குழம்புங்க. கத்திரிக்காய் அதுக்கப்புறம் சுண்டல்லாம் போட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸும் சூப்பராக வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சமையல் இனிமே தாங்க ஆரம்பிக்க போகிறோம். முருங்கைக்காய் வறுவல், வாழைத்தண்டு பொரியல் நடந்துட்டுருக்கு தடபுடலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன சாப்பிட்றோம், எல்லா வெரைட்டிஸும் ஒன்றா வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவு கூட்டு பண்ணியிருக்கீங்க. பாசிப்பருப்பு போட்டிருக்கீங்களா? இதில் பாசிப்பருப்பு எல்லாம் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு சூப்பராக இருக்குது போல இருக்குது. டேஸ்ட்டு எம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் கொதிக்கணுமா? கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் இன்னைக்கு செம்மையாக சமைச்சிட்ருக்காங்க. என்னம்மா சமையல் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? முருங்கைக்காய் கூட்டு. எப்படி உங்கள் கேரளா ஸ்டைலா? என்னென்ன போடுவீங்க? தக்காளி, வெங்காயம், ரெண்டு சோம்பு, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அப்படியே கூட்டு மாதிரி வறுவல் சொல்லலாம். கூட்டு தக்காளி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து இங்கே என்ன பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக சமையல் பண்ணி அம்மாவோட சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கேரளா ஸ்டைலு பார்த்திங்கன்னா கூட்டு, முருங்கைக்காய் வறுவல், எக்கு, இது வந்து கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு கூட்டு. இப்போ நான் வந்து சாப்பாடுக்கு வந்து காரக்குழம்பு இருக்குது. காரக்குழம்பு வந்து நெக்ஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காரக்குழம்பு அடுத்தது. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா இது சாதத்திலே போட்டு சாப்பிட்லாம். அந்த வாழைத்தண்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ, அதனால் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் சரி இதை போட்டு சாப்பிட்லாம். இந்த ரசம் வேறு இருக்குது. எல்லாமே ஒரு வரிசையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை போட்டு சாப்பிட்றேன். வாழைத்தண்டு வாழைப்பூ. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கூட்டு. வாழைப்பூ கூட்டு கேள்விப்பட்டிருப்போம், வாழைத்தண்டு. ஆனால் அம்மா வந்து கேரளாலாம் இப்படி தான் செய்வாங்களாம். வாழைப்பூவும் வாழைத்தண்டும் போட்டு பருப்பு போட்டு அப்படியே ஒரு கூட்டு செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அம்மா செம்மையாக இருக்குமா. முருங்கைக்காய் வறுவல் நார்மலாக எப்போதும் போல சூப்பராக செஞ்சுருக்காங்க அம்மா. கத்திரிக்காய் கூட்டும் அருமையாக இருக்குது. சூப்பரான சாப்பாடுங்க, கேரளா சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.